அதாவது சிஎஸ்ஐயில் உள்ள பாடல்கள் எல்லா பாடல்களும் ரொம்ப ஒரு ஆவிக்குரிய பாடல்கள், ஜீவனுள்ள பாடல்கள். ஒரு காலங்களில் அதை அறியாமல் நானே பாடியிருக்கேன், எனக்கு அது அர்த்தமே தெரியாமல் பாடியிருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களுமே அவ்வளோ ஒரு மகிமை நிறைந்த பாடல்களாய், அர்த்தம் உள்ள பாடல்களாய். அதாவது எனக்கு மற்ற பாடல்களை காட்டிலும் சிஎஸ்ல பாடுற பாடல்களில் நீங்கள் ஆவியில் பாடுறது மட்டும்தான் இப்போ பிரச்சனை. ஆவியில் பாடி பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஜீவன் உண்டாகும். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆண்டவா பிரசன்னமாகின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாடல் அவ்வளோ ஒரு ஜீவன் இருக்கும் அந்த பாடலில். ஆமே, ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஓதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். இப்ப இதுல என்ன இருக்குன்னா, ஆசையோடு நிற்கிறோமே. ஆமென். மற்ற இந்த பாடலெல்லாம் அப்படியே ஆவியில அப்படியே உணர்ந்து பாடணும்னு அவ்வளவு கிருபைகள் இருக்கிறது. ஆமென். ஏன்னா ஒரு காலங்களில் அந்த பாடலை வெறும் வார்த்தையிலே பாடிட்டோம். அந்த வார்த்தையில் எவ்வளவு ஒரு ஜீவனை அந்த நாட்களில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறார். ராமன் சொல்லுவோம்பா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? தெரிஞ்சவங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. தெரியலன்னா கற்றுக்கொள்ளுங்க. எனக்கெல்லாம் ஆசை என்ன தெரியுமா? பாமாலை பாடல்களையே வச்சே வர்ஷிப் கொண்டு போகணும் ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஆமென். அந்த பாடல்கள்லாம் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த பாடலை உட்கார்ந்த இடத்துல ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஓதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன், ஆசையோடு நான் நிற்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆமென். எவ்வளவு அருமையான பாடல். ஆமென். வர நாட்கள் எல்லாம் அந்த பாமாலை பாடல்கள் ஏதாவது ஒரு பாடலை வச்சே நம்ம ஆராதனை நடத்தும்.